100 என்ன வரும்? எது இருந்தாலும் நம்ம டிவைட் பை 100 போட்டு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? எது இருந்தாலும் நம்ம டிவைட் பை 100 ஆ போட்டு Q எது இருந்தாலும் Q ஓட கான்செப்ட் தான். Q னா எப்படி போட்டோம்? Q1 னா n plus 1 divided by 4. அப்ப P1 என்ன வரும்? P1 னா n plus 1 divided by 100 வரும். டிவைட் பை 100 வரும். அப்ப அவன் இங்க கொஸ்டின் என்ன கேட்கறான்? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா P15 கேட்கறான். அப்ப P15 என்ன ஃபார்முலா வரும்? P15 equal to 15 into n plus 1 divided by 100 வரும். சரிங்களா? அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணிக்கிறோம். சரிடா கண்ணு? ஆ என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டேட்டா கவுண்ட் பண்றீங்க. டேட்டா வந்து ஃபைண்ட் தி பெர்சன்டேஜ் P15 கேட்கறானா இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கிங்க. அரேஞ்ச் இது அசெண்டிங் ஆர்டர். இன்கிரீசிங் ஆர் டிகிரீசிங் வாங்க அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கிறீங்க. அதை எழுதின முன்னாடி இந்த ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண எத்தனை டேட்டா இருக்குது? 1 2 3 4 5 6 அப்ப 6 டேட்டா இருக்குது. அப்ப என்னாச்சு? P15 கிளாஸ் P15 கிளாஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 15 இன்ட்டு 6 6 + 1 7 அப்ப 7 பை 100 அப்ப என்ன கிடைக்கும்? 15 இன்ட்டு 0.07 சொல்லுமா 15 இன்ட்டு 0.07 எவ்வளவு கிடைக்கும்? 1.05 1 பை பார்த்துக்கோங்க 1 பை 0.5 அப்போ 1.0.5 எப்படி இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஐட்டம் பிளஸ் 5 பை 10 ஃபர்ஸ்ட் ஐட்டம் பிளஸ் 5 பை 10 செகண்ட் ஐட்டம் கரெக்டுங்களா? செகண்ட் ஐட்டம் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஐட்டம் கரெக்டாமா? ஆ கரெக்ட் தானே? 5 பை 10 தானே? 5 பை ஓ 0.05 அப்போ 5 பை 100 0.05 5 பை 1.0 100 ஓ கரெக்ட் 1 தானே? பை 1.5 தான் 5/10 ஆமா 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 அப்போ 0.05 5 பை 100 ஓகேங்களா? 5 பை 100 ஆமா சரி கண்ணு இப்போ என்ன செகண்ட் ஐட்டம் என்ன இருக்குதுங்க? ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஃபர்ஸ்ட் 5 அப்போ 5 பிளஸ் செகண்ட் ஐட்டம் 8 அப்போ என்னச்சு 5 பை 100 இன்ட்டு 8 8 மைனஸ் ஃபர்ஸ்ட் ஐட்டம் 5 அவ்வளோதான் கண்ணு இது சிம்பிளிஃபை போட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அப்போ என்னாச்சு இது வந்து 20 ஆகும் 1 பை 20 வரும். அப்போ 1 பை 20 5 மைனஸ் 3 அப்போ 3 பை 20 வேல்யூ போட்டு நம்ம ஆட் பண்ணி போட்டால் வந்துடும் சொல்கிறேன் 3 பை 20 இப்போ 5 ப்ளஸ் 3 பை 20 எவ்வளோ கிடைக்குன்னா 0.15 சார் அவ்வளோதான் அப்போ 5.15 0.15 அவ்வளோதான் கரெக்டாமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல? அப்போ ரா டேட்டா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க மற்ற கண்டினியூஷன் டேட்டா கூட ஈஸி. இந்த ரா டேட்டா ஒன்றும் இல்லை இதை மட்டும் நீங்கள் எப்படி ஸ்பில்ட் அப் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். அதை ஸ்பில்ட் அப் பண்ணி செகண்ட் ஐட்டம் தேர்ட் ஐட்டம் இல்லை ஃபர்ஸ்ட் ஐட்டம் செகண்ட் ஐட்டம் எந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அது அந்த இண்டிஜர் பார்ட் பொறுத்து மாறும். இந்த இண்டிஜர் பார்ட் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலா மாறும். இது ரா டேட்டாக்கு. அடுத்து கண்டினியூஸ் டேட்டா கொடுத்துருவாங்க. கண்டினியூஸ் டேட்டாக்கு தான் உங்களுக்கு தெரியுங்களா? கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். கிளாஸ் இன்டர்வல் அவன் என்ன கொஸ்டின் கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி P53 கேட்குறான். அப்போ கிளாஸ் இன்டர்வல் என்ன? P53யோட கிளாஸ் இன்டர்வல் என்னன்னு பார்க்கணும். இது என்னது? n பை 100 கிளாஸ் இன்டர்வல். இது எத்தனாவது டைம்? 53 டைம். அப்போ 53ன்னு போட்டுக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கிவன் டேட்டாக்கு வந்து நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து என்னது? கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. கிளாஸ் இன்டர்வல் வந்து 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25 இது வரைக்கும் இருக்குது 40 வரைக்கும் இருக்குதா? ஓகே 20 to 25, 25 to 30, 30 to 35 and 35 to 40. கரஸ்பாண்டிங் சிஎஃப் எஃப் எழுதி கொடுத்துருக்காங்க 5, 8, 12, 16, 20, 10, 4, 3 சிஎஃப் கண்டுபிடிக்க தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5, 13, 25, 41, 61, 71, 75, 78 இப்போ என்ன கேட்குறீங்க P53 கேட்குறீங்க P53னா n பை 100 அப்படின்னா 78 பை 100 அப்புறம் 53 இன்ட்டு 78 பை 100 இந்த கால்குலேஷன் மட்டும் போட்டு சொல்கிறேன். இந்த கால்குலேஷன் மட்டும் போடுங்க நான் divided by 100 into 53 41.34 sir 41.3 அப்போ 41.3 இது 41 அதுக்கு மேலே இருக்குது எக்ஸாக்டாக 41 எடுத்துக்கலாம் அப்போ இதை எடுத்துக்கணும் 41.3 இங்கே இருக்கு 60 1 2 3 4 5 1 2 3 4 5 கரெக்டாக இருக்குது
அப்போ யார் சிஎஃப்? இவன் சிஎஃப், இவன் வந்து எஃப், எஃப் இவன் வந்து எல், எல் ஹெச் வந்துட்டு 5. அவ்வளோதான். ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுறது. அப்போ என்னாச்சு? ஃபார்முலா ஒன்றும் இல்லை, P53னா என்ன கிடைக்கும்? எல், எல்லோட வேல்யூ எவ்வளவு? 20 20 ப்ளஸ் இந்த வேல்யூ இதை போட்டிங்கன்னா இது எவ்வளோ சொன்னீங்க? 43 41.4 41.3. 3 41.3 கரெக்டுங்களா? மைனஸ் 41.34. 34. 41.34 மைனஸ் இங்கே இருக்கிற சிஎஃபோட வேல்யூ 41 minus 41 டிவைடட் பை divided by 20 41 இன்ட்டு 5. into 5 plus 20. 20.085, sir. 20.085 அவ்வளோதான் கண்ணு. சரிங்களா? 20.0085 வருது, கொஞ்சம் பார்த்துங்க. ஒரு 085 தான் சொன்னீங்க, 085 தான் வருது கரெக்டாக? 085. ஓகே இருக்குண்ணா, அவ்வளோதான் கரெக்டாக. சி இவ்வளோ தான் இன்றைக்கோட கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம 3 கான்செப்ட், மீன், மீடியன், மோடு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மீடியன் கான்செப்ட் வந்து 3ஆ டிவைட் ஆகுது: குவார்டரைட், டெசிலைஸ் அண்ட் பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜில் வந்து 99 ஃபார்முலாஸ்